ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 28ஆம் ஆரம்பிச்சு மார்ச் 28 ஆரம்பித்து ஏப்ரல் 15ஆம் முடியுது. ஸோ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதம் 19ஆம் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க என்னென்ன எக்ஸாம் என்னென்ன டேட்டுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், ஒரிஜினல் ஆன்சர் ஷீட், லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் சென்டம் வாங்கின பேப்பர், அது எல்லாமே நான் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணுவேன், யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம சேனலில் 10th ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டஃப் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா 28ஆம் மார்ச், அதாவது 27ஆம் 11th எக்ஸாம் முடியுது. அதுக்கு மறுநாள் 28ஆம் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் மற்றும் ஆப்ஷனல் லாங்குவேஜ், ஓகேங்களா, இதர மொழிகள், ஓகே, ஃப்ரெஞ்ச், ஹிந்தி அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்திருப்பீங்களா. ஸோ அவங்களுக்கு அடுத்து 2ஆம் தேதி தான் 29, 30, 31 3 நாள், 1ஆம் தேதி 4 நாள் லீவு. வெனஸ்டே தான் இங்கிலீஷு. அடுத்து வந்து 4ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தேவையில்லை. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 2ஆம் தேதியா 3, 4, 5, 6 அகைன் 4 நாள் மேத்தமேட்டிக்ஸுக்கு லீவு. 7ஆம் தேதி தான் உங்களுக்கு மேக்ஸ். அப்போ மேக்ஸுக்கும் இங்கிலீஷுக்கு எல்லாமே லீவு போதுமான அளவுக்கு தான் இருக்குது. சயின்ஸுக்கு பாருங்கள் 8, 9, 10 3 நாள் தான். பட் ஐ திங்க் இங்கிலீஷுக்கு அந்த 4 நாள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கிலீஷில் ஒரு நாள் வந்து சயின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 3 நாள் சயின்ஸையும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்து 12, 13, 14 சோசியல் சயின்ஸுக்கும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணி சோசியல் சயின்ஸ்லாம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் நல்லா படித்து வச்சுங்க. ஏன்னா அந்த 3 நாளில் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ உங்களுக்கு நான் ஸ்டடி பிளான் கொடுக்குறேன், இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக படிங்க. ரிசல்ட் டேட் அப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு ஸோ 28ஆம் மார்ச் 28 அது பப்ளிக் எக்ஸாம். ப்ராக்டிக்கல் 22 பிப்ரவரி 22 28 இதில் ஏதாவது ஒரு நாள், அது ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு டேட்டில் வைப்பாங்க. பட் இந்த டேட்டுக்குள்ளே கம்பல்சரி ஒரு நாள் உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் நடந்துடும். ரிசல்ட் 19/5/2025, ஓகேங்களா. ஸோ இதான் ரிசல்ட் டேட்டு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.